இந்த பாடு அந்த பாடுன்னு இல்லை, பலவிதமான பாடுகளை அனுபவித்து கொண்டிருப்போம். வேலையிலே பாடுகள், சரீரத்திலே பாடுகள், இல்லை சுற்றத்தார் மத்தியிலே உறவுகள் நிமித்தம் பாடுகள். எந்த பாடை நீங்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனத்திலே, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக இருக்கிறேன் என்று சொல்லி இதில் அழகா 3 காரியங்களை இந்த வசனத்திலே பார்க்கின்றோம். முதலாவது, பாடுகளை குறித்து நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாடுகள் நிறைந்த உலகத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பாடு அந்த பாடுன்னு இல்லை, பலவிதமான பாடுகளை அனுபவித்து கொண்டிருப்போம். வேலையிலே பாடுகள், சரீரத்திலே பாடுகள், இல்லை சுற்றத்தார் மத்தியிலே உறவுகள் நிமித்தம் பாடுகள். எந்த பாடை நீங்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொல்லி. ஏன் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று பார்க்கும்போது, முதலாவது காரியம், நான் பாடுகளை அனுபவிக்கும் போது வெட்கப்படுவதில்லை. 2வது காரியம், விசுவாசிக்கிறவர் நான் யார் என்று அறிந்திருக்கிறேன். நான் மனுஷன் மீது விசுவாசம் வைக்கல, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கல. ஏன்னா அவங்கெல்லாம் கரைந்து ஓடி போய்விடுவார்கள். நான் விசுவாசிக்கிறவர் அவர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறவரை நான் அறிவேன், அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். 3வது காரியத்தை பார்க்கும்பொழுது, விசுவாசிக்கிறோம் ஆனால் நிச்சயமாயிருக்கிறேன், அதனாலே நிச்சயமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன் என்று சொல்லி. பாருங்க பிரியமானவர்களே, 3 அழகான காரியங்கள் சொன்னேன். பாடுகள் இருக்கும், ஆனால் வெட்கமடைய போகிறதில்லை. ஏன் வெட்கமடைய போகிறதில்லை என்று பார்க்கும்போது, விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் அவர் மீது விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியினாலே விசுவாசிப்பதனால் அது எனக்கு ஒரு கேடகமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். 3வது காரியம், நான் விசுவாசிக்கிறபடியினாலே அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன், நிச்சயமாக முடிவு உண்டு, அதனாலே நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக விசுவாசத்திலே நாங்கள் வளர இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.